ஸோ குட் ஈவினிங் மேம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நான் ப்ரீஎம்டிவ் ப்ரியாரிட்டி ஷெடியூலிங். ஸோ ஓஎஸில் இது ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக். இப்போ நான் ப்ரீஎம்டிவ் ப்ரியாரிட்டி ஷெடியூலிங் அப்படின்னா, ஒன்ஸ் ஒரு ப்ராசஸ் வந்து சிபியு உள்ளே என்ட்ரு ஆயிடுச்சு, ப்ராசஸ் வந்து என்ட்ரு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சிபியு என்ன பண்ணிக்கும், ப்ராசஸை ஹோல்ட் பண்ணிக்கும். எது வரைக்கும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் ரன் ஆகி முடிகிற வரைக்கும். So the CPU holds the process until the process get completed or terminated. ஓகே, இதான் வந்து நான் ப்ரீஎம்டிவ் ஷெடியூலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன அப்படின்னா வந்து எந்த ஒரு இன்ட்ரப்டும் இதில் வந்து அக்கர் ஆகாது. ஸோ நோ எனி இன்ட்ரப்ட் அக்கர் டூரிங் தி ப்ராசஸ் கம்ப்ளீஷன் ஆர் ரன் டைம். ஓகே, இதான் வந்து நான் ப்ரீஎம்டிவ் ஷெடியூலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திரும்ப சொல்கிறேன், நான் ப்ரீஎம்டிவ் ஷெடியூலிங் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆயிடுச்சு, அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வேறு எந்த ப்ராசஸ் வந்தாலும் அதை க்யூவில் வெயிட் பண்ணி வைக்கும் இது முடிகிற வரைக்கும். இந்த ஸ்டார்ட் பண்ண ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகும். இதான் வந்து நான் ப்ரீஎம்டிவ் ப்ரியாரிட்டி ஷெடியூலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த நான் ப்ரீஎம்டிவ் ப்ரியாரிட்டி ஷெடியூலிங்கில் நம்ம 2 ஷெடியூலிங் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து FCFS, இன்னொன்று வந்து SJF. ஸோ FCFS அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ். ஸோ ஃபஸ்ட்டு எந்த ப்ரியாரிட்டியில் உள்ளே வர்றாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு வெளில அவுட்புட் உனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டு அல்கோரிதம், இதுவும் நான் ப்ரீஎம்டிவ் ஷெடியூலிங்கில் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சம் பார்ப்போம். ஸோ ப்ராசஸ் ஐடி எத்தனை கொடுத்துருக்காங்க, மொத்தம் 5 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. 5 ப்ராசஸ் உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகுது. ஸோ P1, P2, P3, P4, தென் P5. ஸோ அதோட அரைவல் டைம், பர்ஸ்ட் டைம், ப்ரியாரிட்டி இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு க்யூவில் டேட்டாஸை இன்சர்ட் பண்ணணும், அதாவது க்யூ க்ரியேட் பண்ணணும். க்யூ க்ரியேட் பண்ணுறதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்து கான் சார்ட் போடணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அரைவல் டைம் பார்க்க போகிறோம். ஸோ அரைவல் டைமில் வேல்யூ என்ன இருக்குது, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 0ங்கிற வேல்யூ என்ன ப்ராசஸ் உள்ளே என்ட்ரு ஆகுது, P2. ஓகேங்களா? அப்போ 0ங்கிற க்யூவில் நம்ம இப்போ என்ன வேல்யூ உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கோம், P2 வேல்யூ ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ப்ராக்கெட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதோட பர்ஸ்ட் டைமை நம்ம என்ட்ரு பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ பர்ஸ்ட் டைம் 1, கீழே அதோட ப்ரியாரிட்டி வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0ங்கிற ப்ராசஸில் P2 ப்ராசஸ் உள்ளே என்ட்ரு ஆகுது, அதோட பர்ஸ்ட் டைம் 1, ப்ரியாரிட்டி 3. இதுதான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இங்கே என்ட்ரு பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து, ஏன்னா ஒவ்வொரு ப்ராசஸும் 1 millisecond டைம் எடுத்துக்கும். அந்த ப்ராசஸ் ரன் பண்ணி முடிக்கிறதுக்கு 1 millisecond டைம் எடுத்துக்கும். ஸோ அப்போ P2ங்கிறது வேல்யூ இங்கே எத்தனை இருக்குது, பர்ஸ்ட் டைம் 1 தான் இருக்குது. ஸோ அந்த 1லேயே என்ன பண்ணுது, இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ணும், அடுத்த ப்ரியாரிட்டியை செக் பண்ணும். ஸோ இந்த அரைவல் டைம் என்ன இருக்குது, 1ங்கிற ப்ராசஸ் எங்கே இருக்குது, P3ல் இருக்குது. ஓகேங்களா? அப்போது 1ல் P3, அதோட பர்ஸ்ட் டைம் 3, அதோட ப்ரியாரிட்டி 4. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அரைவல் டைம் 1, பர்ஸ்ட் டைம் 3, தென் ப்ரியாரிட்டி 4. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து பர்ஸ்ட் டைமில் உள்ளே வந்துருச்சு டேட்டாஸ். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1 millisecond தான் ப்ராசஸ் நடக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்போது இந்த 1ங்கிற டைமில் நமக்கு என்ன ப்ராசஸ் நடக்குது, P3ல் 1 millisecond டேட்டா நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், P3 of 2 milliseconds வந்து பேலன்ஸ் இருக்குது. அதை அடுத்த க்யூவில் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த கீழே அதை அப்படியே என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து கேரி ஓவர் பண்ணுறோம். அப்போ P3 of ஒரு 3 ப்ரியாரிட்டி பர்ஸ்ட் டைமில் ஒரு டைம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 டைம்ஸ் அது பேலன்ஸ் இருக்குது. ஓகே, 2 milliseconds பேலன்ஸ் இருக்குது. அடுத்த க்யூவில் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து அடுத்த அரைவல் டைமை செக் பண்ணும்போது என்ன ப்ராசஸ் இருக்குது, P1. ஸோ 2ங்கிற அரைவல் டைமில் ப்ராசஸ் என்ன இருக்குது, P1 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது வந்து க்யூவில் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து வெயிட் பண்ணும். ஆனால் இது உள்ளே என்ட்ரு ஆகாது. ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நான் ப்ரீஎம்டிவ் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் உள்ளே என்ட்ரு ஆயிடுச்சுன்னா அது முடிகிற வரைக்கும் வேறு எந்த ப்ராசஸும் போக முடியாது, ஜஸ்ட்டு க்யூவில் வெயிட் பண்ண தான் முடியும். இது முடியணும். நமக்கு P3 ஆல்ரெடி 1 millisecond தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 2 milliseconds பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் என்ன பண்ண போகுது அப்படின்னா அடுத்து ப்ராசஸ் பண்ண போகுது. அது வரைக்கும் P1 என்னவாக இருக்கும், க்யூவில் வெயிட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் க்யூவில் வரும்போது அடுத்த தேர்ட் ப்ராசஸ் 3 millisecondsல அடுத்ததில் என்ன பண்ணுது, இந்த P3 இங்கே ஒரு millisecond 1 வந்து ரன் ஆயிடுச்சு, இங்கே ஒரு 1 வேல்யூ 1 millisecond ரன் ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, P3 of 1 millisecond பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து அந்த P1 of 2 அப்படியே இங்கே கேரி ஓவர் ஆகும். இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், இதுக்கு அடுத்து உள்ள அரைவல் டைமை செக் பண்ணுமா, அப்படி செக் பண்ணும்போது வேல்யூ என்ன இருக்குது, 3.
3ல் வேல்யூ என்ன ப்ராசஸ் என்ன இருக்குது P4. அப்போ P4 நமக்கு என்ன ஆகுது உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகுது. ஓகேங்களா, இது என்ன பண்ணுது, இது ரெண்டுமே க்யூவில் வெயிட் பண்ணுது. ஏன்னா அந்த P3ங்கிற ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் இது ரெண்டுமே என்ன பண்ணும், க்யூவில் வெயிட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அப்போ P4 ஆஃப் 5 அப்படிங்கிறது அதோட வேல்யூ என்னது, பர்ஸ்ட் டைமு, கீழே ப்ரியாரிட்டி வந்து 1, அதை நம்ம இங்கே என்ட்ரி பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போது இந்த Q3 வரைக்கும், Qவோட 3 வேல்யூ வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா P3 ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நமக்கு என்னென்ன ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிருக்கு, P2வும் P3யும் என்ன ஆயிடுச்சு, நமக்கு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அப்போ அடுத்த க்யூவில் என்ன இருக்கும், இந்த P1 ஆஃப் 2 அப்படியே கேரி ஓவர் ஆகும். அடுத்து P4 ஆஃப் 5 நம்ம வச்சுருந்த வேல்யூ அப்படியே கேரி ஓவர் ஆகும். இப்போ அடுத்த அரைவல் டைம் செக் பண்ணும்போது என்ன இருக்குது, P5. அரைவல் டைம் 4ல் நமக்கு என்ன நிற்கிது, P5 இருக்குது. ஓகேங்களா, அப்போ அந்த ப்ராசஸ் உள்ளுக்குள்ளே என்ட்ராகுது. வித் பர்ஸ்ட் டைம் என்ன 4, ப்ரியாரிட்டி வேல்யூ 5. ஓகேங்களா, ஸோ இப்போது நமக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த 2 ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ப்ராசஸ் என்ன பண்ணலாம் அப்படிலாம் வந்து ப்ரியாரிட்டியை பேஸ் பண்ணி செக் பண்ணி கான் சார்ட் போடணும். ஓகேங்களா, ஸோ இப்போ எப்படி கான் சார்ட் போடுறதுன்னு பார்ப்போமா. ஸோ இப்போ கான் சார்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம க்யூவில் ஆரம்பிச்சிருக்கிறது 0 ஆரம்பிச்சிருக்கோமா, 0ல் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், P2 கொடுத்துருக்கோம். என்ன டைமிங்கில் முடிஞ்சிருக்கு, 0 to 1க்குள்ளே அது முடிஞ்சிருக்கு. அப்போ 0 to 1க்குள்ளே நம்ம வேல்யூ என்ன முடிஞ்சிருக்கு, P2 ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து 1ல் என்ன வேல்யூ ஸ்டார்ட் ஆகுது, P3 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, P3 ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அதோட பர்ஸ்ட் டைம் என்ன 3. அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும், அந்த 1 + 3 = 4. ஓகே, எப்போவுமே என்ன பண்ணுவோம், அந்த ஏற்கனவே முடிஞ்ச டைமை விட அடுத்த பர்ஸ்ட் டைமை ஆட் பண்ணி போட்டுகிட்டே வருவோம். அப்போ 1 இந்த பர்ஸ்ட் டைமை இதை சேர்க்கும்போது என்ன ஆயிடுது, P3 வேல்யூ முடிஞ்சிடுது. அப்போ 1 + 3 அப்படிங்கும்போது 4ங்கிற டைமில் என்ன ஆகுது, P3 வேல்யூ முடிஞ்சிடுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா P1 ஆஃப் 2, P4 ஆஃப் 5, P5 ஆஃப் 5. நமக்கு ரூல்ஸ் படி P3 முடிஞ்சோடனே எந்த வேல்யூ உள்ளே போகணும், P1 தான் க்யூவில் நிற்கிது, அதான் உள்ளே போகணும். ஆனால் இதில் நம்ம இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் ப்ரியாரிட்டியை செக் பண்ணணும். ஏன்னா திரும்ப இந்த ப்ராசஸ் திரும்ப நடந்துகிட்ருக்குங்கிறதுனால ப்ரியாரிட்டியை செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்கு இருக்குது, P4க்கு இருக்குது. P4ஓட ப்ரியாரிட்டி இங்கே என்ன இருக்குது, 1. நெக்ஸ்ட்டு P1ஓட ப்ரியாரிட்டி என்ன 2, P5ஓட ப்ரியாரிட்டி என்ன 5. இப்போ அதனால் அடுத்து உள்ளுக்குள்ளே கான் சார்ட்டில் என்ன என்ட்ரி பண்ணுறோம் அப்படின்னா வந்து P4 ப்ரியாரிட்டியை பேஸ் பண்ணி P4 உள்ளே என்ட்ரி கொடுக்குறோம். ஓகே, அப்போது 4 + என்ன 5, ஏன்னா பர்ஸ்ட் டைம் அதோட பர்ஸ்ட் டைம் என்ன 5. அப்போ 4 + 5 இங்கே வேல்யூ என்ன வரும் 9. ஓகே, 4 + 5 அதோட வேல்யூ என்ன வரும் 9. நெக்ஸ்ட் நமக்கு ப்ரியாரிட்டியில் யாருக்கு கம்மியாக இருக்கா 2. அப்போ P1ஓட வேல்யூ இங்கே பர்ஸ்ட் டைம் என்ன இருக்குது 2. அப்போ 9 + 2 11. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு P5 உள்ளே என்ட்ராகுது. அப்போ P5ஓட வேல்யூ 5th பொசிஷனில் இருக்குது, 5th உள்ளே என்ட்ராகுது. பர்ஸ்ட் டைம் என்ன இருக்குது 4. அப்போது 11 + 4 15. இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து கான் சார்ட் போடுறோம். திரும்ப நான் சொல்கிறேன் கவனிங்க, 0ங்கிற ப்ராசஸில் P2 என்ட்ராகுது, அது 0 to 1க்குள்ளே உனக்கு வேல்யூ முடிஞ்சிருது. ஓகேவா, அதோட பர்ஸ்ட் டைம் 1, அந்த 0 to 1 இங்கே போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு P3 ப்ராசஸ் முடியுது. P3ஓட பர்ஸ்ட் டைம் என்ன 3. அப்போ 1 + 3 4, அந்த பர்ஸ்ட் டைமை ஆட் பண்ணி போட்டுகிட்டே வரோம். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன ஆகணும், P1 என்ட்ரு ஆகணும். ஆனால் இதில் ப்ரியாரிட்டியை செக் பண்ணுறோம். ப்ரியாரிட்டியை செக் பண்ணும்போது P4ஓட ப்ரியாரிட்டி 1ன்னு இருக்குது. அப்போ அதை உள்ளுக்குள்ளே என்ட்ரி பண்ணுறோம். அதை என்ட்ரு பண்ணும்போது அதோட பர்ஸ்ட் டைம் 5. ஸோ 4 + 5 9. ஓகே, நெக்ஸ்ட் வந்து P1 அதோட ப்ரியாரிட்டி 2. அப்போ 9 + 2 11. நெக்ஸ்ட்டு P5 ப்ரியாரிட்டி 5, அதோட பர்ஸ்ட் டைம் 4. அப்போ 11 + 4 15. இப்படி தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து க்யூவும் கான் சார்ட்டும் போடுறோம். இது புரியுதா? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து டேபிள் போட போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ டேபிள்னு பார்க்கையில் நமக்கு as usual உங்களுக்கு சொன்ன மாதிரி ப்ராசஸ் ஐடி கொடுத்துருக்காங்க, அரைவல் டைம், பர்ஸ்ட் டைம், அதுக்கப்புறம் கம்ப்ளீஷன் டைம் போடணும்,
டர்ன் அரவுண்ட் டைம், வெயிட்டிங் டைம், இதான் நம்ம இந்த டேபிளில் கண்டுபிடிக்க போகிறோம். கடைசி என்ன பண்ணுவோம், அதுக்கான ஆவரேஜ் வெயிட்டிங் டைமும் டர்ன் அரவுண்ட் டைமும் கண்டுபிடிப்போம். ஸோ நமக்கு என்னென்ன ப்ராசஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, P5 வரைக்கும் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அதோட அரைவல் டைம் எழுதிட்டோம், பர்ஸ்ட் டைம் எழுதிட்டோம். கம்ப்ளீஷன் டைம் அப்படிங்கிறது நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா வந்து ப்ராசஸ் எங்கே முடியுதோ அதை தான் கம்ப்ளீஷன் டைம்னு சொல்லுவோம். இப்போ P2வில் ப்ராசஸ் எங்கே முடியுது, 1ல், P3ல் 4, P4ல் 9, P1ல் வந்து 11, P5ல் 15. இதான் நம்மளோட கம்ப்ளீஷன் டைம். ஓகேங்களா? ஸோ அதை என்ன பண்ணியிருக்கோம், கம்ப்ளீஷன் டைமில் எழுதியிருக்கோம். P1 11ல் முடியுது, அதோட கம்ப்ளீஷன் டைம் வரிசையாக எழுதிட்டோம். இப்போது டர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம், கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். ஸோ அப்போ இந்த கம்ப்ளீஷன் டைமையும் அரைவல் டைமை என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், டர்ன் அரவுண்ட் டைம் கிடச்சிரும். அப்போ 11 - 2 என்ன வரும், வேல்யூ 9. ஓகேவா? 1 - 0 1, 4 - 1 3, அதுக்கப்புறம் 9 - 3 6, 15 - 4 11. இதான் நம்மளோட டர்ன் அரவுண்ட் டைம். ஓகே, ஸோ அதோட டோட்டல் வேல்யூ இங்கே நம்ம போட்டுக்கணும், ஏன்னா நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதோட டோட்டல் வேல்யூ என்ன, 30 வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வெயிட்டிங் டைம். வெயிட்டிங் டைம் அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு என்ன, டர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். அதாவது டர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிச்சிருக்கோமா, இப்போ இது மைனஸ் பர்ஸ்ட் டைம். ஓகேங்களா? அப்போது 9 - 2 7, 1 - 1 0, 3 - 3 0, 6 - 5 1, 11 - 4 7. ஓகேங்களா? இதான் நம்மளோட பர்ஸ்ட் டைம். ஸோ அதோட வெயிட்டிங் டைம், இதோட டோட்டல் என்ன, 15. இப்போ நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கான ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் கண்டுபிடிக்க என்ன சொல்லியிருக்கேன், டோட்டல் டைம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ப்ராசஸ். ஸோ டோட்டல் டைம் நமக்கு என்ன வந்திருக்கு, 30 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்மளோட ப்ராசஸ் 5. ஸோ 30 டிவைடட் பை 5 3 milliseconds. நெக்ஸ்ட்டு 15 டிவைடட் பை 5 நமக்கு என்ன வருது, 3 milliseconds. 30 divided by 5 நமக்கு 6 milliseconds. ஸோ இதான் நம்மளோட ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம், ஆவரேஜ் வெயிட்டிங் டைம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், நான் ப்ரீஎம்ப்டிவ்னு கேட்டாங்க அப்படின்னா இது வரைக்கும் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த ப்ராசஸ் செக் பண்ணுறோம், அதுக்கு ஒரு கியூ க்ரியேட் பண்ணுறோம். கியூ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் கான் சார்ட் அதை பேஸ் பண்ணி போடுறோம். கான் சார்ட் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து டேபிள் போட்டு அதுக்கு ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இதுதான் நான் ப்ரீஎம்ப்டிவ் ஷெட்யூலிங். ஓகேங்களா? தேங்க்யூ.